லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி 9 முதல் திரையரங்குகளில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். மோடி இந்த நாட்டை விட்டு ஓடும் போது நாட்டுக்கு நலகாலம் பிறக்க போது ஜக்கமா சொல்றா நலகாலம் இருந்துச்சு நாட்டுக்கு நலகாலம் இருந்துச்சு. முக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நாட்டுக்கு நலகாலம் உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறா. ஜக்கமா சொல்றா 40 தொகுதிகளும் திமுக தான் வெற்றி. அருள்வாக்கு சொன்ன கோடாங்கி ஆச்சரியமாக பார்த்த பொதுமக்கள். களை கட்டிய பொள்ளாச்சி வீதிகள். இந்தியா முழுவதும் மிகுந்த பரபரப்பாக காத்திருந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருகிறது. இந்த தேர்தலில் மத்தியில் ஆளும் பாஜகவை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை உருவாக்கியுள்ளது. காங்கிரஸ் தலைமையில் அமைந்துள்ள இந்த கூட்டணி இந்திய மக்களிடையே பெரும் வரவேற்பினை பெற்றுள்ளது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரங்கள், தேர்தல் கருத்து கணிப்பு முடிவுகள் என மெல்ல மெல்ல சூடுபிடிக்க துவங்கியுள்ளது நாடாளுமன்ற தேர்தல். இதற்கிடையில் தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் 2024 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி பரபரப்பாக இயங்கத் தொடங்கியுள்ளன. ஆளும் கட்சியான திமுக, எதிர்க்கட்சியான அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் தொகுதி பங்கீடு, அறிக்கை தயாரிப்பு, தேர்தல் பணிகள் ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட குழுக்களை அமைத்து தேர்தலை சந்திக்க தயாராகி வருகின்றன. தமிழகத்தில் ஆளும் திமுக கூட்டணி இந்த முறை 40க்கு 40 என்ற இலக்கோடு களமிறங்கியுள்ளது. திமுக மீதான எதிர்ப்பலையை வாக்குகளாக மாற்றி வெற்றி பெறுவோம் என கூறிக்கொண்டு இருக்கிறது அதிமுக. இதர கட்சிகளான காங்கிரஸ், பாஜக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரி கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகளும் வருகின்ற தேர்தலை நோக்கி வேகமாக இயங்க ஆரம்பித்துள்ளன. அது மட்டுமல்லாமல் நடிகர் விஜய் தற்போது புதிய கட்சியை தொடங்கி இருப்பதால் அவரின் ஆதரவு யாருக்கு இருக்கும் என்ற கணிப்புகளும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் திமுக கூட்டணியில் யாருக்கு எத்தனை இடங்கள், அதிமுக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் இடம்பெறப் போகின்றது, பாஜகவின் நகர்வுகள் என்ன, இதர மாநில கட்சிகளின் பாத்திரம் என்ன போன்ற கேள்விகள் அரசியல் களத்தில் மிகவும் சூடுபிடிக்க துவங்கியுள்ளது. இதற்கிடையில் 2024 நாடாளுமன்ற தேர்தல் குறித்து இந்தியா டுடே ஒரு சர்வே நடத்தியது. இந்த சர்வே முடிவுகள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியாகியுள்ளது. அதில் தென் மாநிலங்களில் எந்த கட்சி ஆதிக்கம் செலுத்தும் என்பது குறித்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. இந்தியாவில் தேர்தல் தொடங்கியது என்றாலே பல்வேறு நிறுவனங்களின் சார்பில் கருத்து கணிப்பு வெளியிடுவது வழக்கம். அதன்படி வருகிற 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்தியா டுடே சி ஓட்டர் நிறுவனம் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த கருத்து கணிப்பின் முடிவில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ஆகிய தென் மாநிலங்களில் மொத்தம் 139 தொகுதிகள் இருக்கின்றன. இதில் அதிகபட்சமாக இந்தியா கூட்டணி 76 இடங்களில் வெல்லும் எனவும், பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்கு 27 இடங்கள் மட்டுமே கிடைக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் கேரளா மற்றும் தமிழ்நாடு என 2 மாநிலத்திலும் இந்தியா கூட்டணியே அனைத்து தொகுதிகளையும் வெல்லும் எனவும் கருத்து கணிப்பு முடிவுகள் வெளிவந்துள்ளது. இவ்வாறு தமிழகத்தில் திமுக கூட்டணி மிகவும் வலுவாக இருந்து வரும் நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் திமுகவினர் வித்தியாசமான முறையில் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளனர். இந்த பிரச்சாரத்தில் குறி சொல்பவர் வேடமணிந்த நபர் ஒருவர் உடுக்கையை அடித்தவாறு நல்ல காலம் பிறக்குது, ஜக்கமா சொல்றா நல்ல காலம் பிறக்குது என கூறிக்கொண்டே பொள்ளாச்சி வீதிகளில் உலா வந்துள்ளார். வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிதான் வெற்றி பெறும் எனவும், பொள்ளாச்சி தொகுதியில் தளபதி முக ஸ்டாலின் யாரை நிற்க வைக்கின்றாரோ அவர் மட்டுமே வெற்றி பெற வாய்ப்புள்ளது எனவும் கூறியிருக்கிறார். இதனால் மக்கள் அனைவரும் ஆச்சரியத்தோடு பார்த்துள்ளனர். அதன் பின்னர்தான் பொதுமக்களுக்கு தெரிந்துள்ளது குறி சொல்லும் கெட்டப்பில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருப்பது திமுக தலைமை கழக பேச்சாளர்களில் ஒருவரான சேலம் கோவிந்தன் என்பது. இவ்வாறு குறி சொல்லும் கெட்டப்பில் வாக்கு சேகரித்த கோவிந்தனுக்கு பொதுமக்கள் மத்தியில் ஆதரவு பெருகி வருகிறது. மோடி இந்த நாட்டை விட்டு ஓடும் போது நாட்டுக்கு நலகாலம் பிறக்க போது ஜக்கமா சொல்றா முக ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து உங்களுக்கு உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறா. ஜக்கமா சொல்றா
மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறான். ஜக்கமா சொல்றான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.